குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ள பெற்று ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய தத்துவங்களை எல்லாம் உள்ளபடி அறிந்து கொண்ட திருமழிசை ஆழ்வார் அந்த தத்துவங்களையெல்லாம் தாம் தெரிந்து கொண்டதோடு நின்று விடாமல் நமக்கு எல்லோருக்கும் பயன்படும்படியாக அந்த தத்துவங்களை அழகான பாசுரங்களாலே வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் 2. நான்முகன் திருவந்தாதி என்று ஒன்று, திருச்சந்த விருத்தம் என்று ஒன்று. அதிலே முதலாயிரத்திலே அமைந்துள்ள திருச்சந்த விருத்தம் என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய பரத்துவம், அவனுடைய அந்தர்யாமித்துவம் முதலானவற்றையெல்லாம் முதலிலே சில பாசுரங்களிலே அனுபவித்து வருகின்றவர். மேலே பல பாசுரங்களிலே அந்த எம்பெருமானுடைய மேன்மை, அதே சமயத்திலே அவன் கொண்டிருக்கின்ற எளிமை, இப்படிப்பட்ட மேன்மை உடையவனுக்கு இந்த எளிமை எதற்காக? எல்லாம் அடியவர்களுக்காகத்தான் என்பது பதில். அதாவது அடியவர்களுக்காக எல்லையற்ற மேன்மையுடையவனான தான் தன்னை எல்லையற்ற எளிமையுடையவனாக ஆக்கிக் கொள்ளுகிறான் எம்பெருமான் என்று அந்த அர்த்தத்தையும் நம்முடைய நெஞ்சிலே நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பாசுரங்களிலே அவனுடைய அந்த அவதார சௌலபியம், அதாவது அவதாரங்களிலே அவன் காட்டின எளிமை, அந்த அவதாரங்களிலேயே கூட அவனுக்கு இருந்த மேன்மை என்று இரண்டையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கின்றார். அப்படி அனுபவிக்கின்ற பாசுரத்திலே 35வது பாசுரம். அதிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த எம்பெருமான் உயர்ந்த பராத்பரனாய், அதாவது திவ்ய ஆயுத ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற திரு சக்கரத்து ஆழ்வார் போன்றவர்களுக்கெல்லாம் தலைவனாய் மேன்மையோடு இருக்கிறவன், அடியவர்களை காக்கும் பொருட்டு அவன் இங்கே வந்து மீனாய் அவதரித்தான், ஆமையாய் அவதரித்தான், பன்றியாய் அவதரித்தான், ஆய்க்குலத்திலே வந்து பிறந்தான் என்று இது என்ன அவனுடைய நீர்மை, எளிமை என்று கொண்டாடுகின்றார். மீனுமாகி ஆமையாகியாழியார் அம்பிரானுமாகி மிக்கது அன்புமிக்கதன்னியம் கும்பராவணன் மரங்கள் ஆயர் மாதர் பிள்ளையாய் எம்பிரானுமாய வண்ணம் எங்கோலோ எம்மீதனே. அம்புலாவும் மீனுமாகி, அம்பு என்றால் ஜலத்திற்கு பெயரது. வடமொழியிலே ஜலம் என்கிறது அம்பு என்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அம்பு உலாவும் மீனுமாகி என்றால் அந்த ஜலத்திலே உலாவுகின்ற மீனாக எம்பெருமான் அவதரித்தான். என்னால் இது அவனுடைய எளிமை. சர்வேஸ்வரனான பகவானுக்கு ஒரு மிகவும் தாழ்ந்த ஜந்து மீன் என்பது. அப்படிப்பட்ட மீன் பிறவியிலே பிறக்க வேண்டும் என்று என்ன அவசியம்? ஆனாலும் அடியவர்களுக்காக செய்த செயல் அது. அம்புலாவு மீனுமாகி ஆமையாகி, அதற்கு மேலே ஆமையாகவும் ஆனான் என்று அவனுடைய அந்த பெருமை சொல்லப்படுகிறது. அதாவது மீனாய் அப்படி அவதரித்ததோடு நில்லாமல் அவன் நீரிலே பெரும்பாலும் நிலத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு ஜந்துதான் ஆமை. அதாவது மீன் என்பது நீரிலே மட்டும் இருக்கும், ஆனால் ஆமை என்பது நீரிலேயும் இருக்கும், சில சமயங்களிலே நிலத்திலேயும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிறவியிலேயும் பிறந்தான். ஆனால் இப்படி பிறந்தவன் யார் என்றால் ஆழியார் தம்பிரானும் என்று. ஆழியார் தம்பிரான், ஆழியார் என்னால் திருவாழி ஆழ்வான், ஆழியார் என்கிறதுனாலே அவனுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அதாவது ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவன் என்று அந்த சக்கரத்தாழ்வான் கொண்டாடப்படுவார். அதனால அவருக்கு ஹேத்திராஜன் என்று கூட வடமொழியிலே ஒரு திருநாமம் உண்டு. ஹேத்தி என்றால் ஆயுதம், அவர்களுக்கெல்லாம் அரசன் என்று. அப்படிப்பட்ட ஆயுதங்களுக்கெல்லாம் அரசனான அந்த சக்கரத்தாழ்வாருக்கு இவர் தம்பிரான் என்றால் எஜமானன், சுவாமியாக இருப்பவர். என்னால் இதிலிருந்து அவனுடைய பரத்துவம், மேன்மை தெரிவிக்கப்படுகிறது.
அதாவது யாதொன்று கையிலே சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறதோ அதுவே பரம்பொருள் என்று இப்படி அடையாளம் சொல்லும்படியாக அப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இங்கே அம்புலாவும் மீனுமாகி ஆமையாகி என்று இப்படி வந்து அவதரித்தான். அதற்கு மேலே மிக்கது அன்பு மிக்கது அன்றியும் அப்படி அந்த அவதாரங்களிலே எல்லாம் கூட மிகவும் எப்படி இருந்தான் என்னால் மிகவும் ஈடுபாட்டோடு, அதாவது தான் மீனாய் பிறக்கிற காலத்திலே தன்னை மீனென்றே நினைக்கும்படியாக எல்லோரும் அப்படி தன்னை மீனென்றே நினைக்கும்படியாக அப்படி தன்னை ஆக்கிக் கொண்டான். ஆமை என்னால் இவன் வேறு ஒருத்தன் ஆமை வடிவு கொண்டான் என்று நினைக்க விண்ணாதபடிக்கு அவன் ஆமையாகவே இருந்தான் என்று இதெல்லாம் அந்த சொற்களாலே வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் காட்டின மற்றொரு எளிமை என்னவென்றால், கொம்பராவு நுண்மருங்குல் ஆயர்மாதர் பிள்ளையாய் என்று கொம்பு அராவு நுண்மருங்குல் ஆயர் மாதர். ஆயர் மாதர் அதாவது யசோதை, ஆய்க்குலத்திலே வந்த ஒரு பெண்ணான யசோதை. அந்த யசோதையினுடைய அழகை வர்ணிக்கிறார். அவள் எப்படிப்பட்டவள் என்றால், கொம்பு போலே அரவு போலே மெல்லிய இடையை உடையவள் என்று அவளுடைய அந்த வடிவழகு சொல்லப்படுகிறது. எதனாலே என்றால், இந்த கண்ணனுக்கு அவள் தாயாய் இருக்கிறபடியினாலே அந்த கண்ணனுக்கு மகிழ்வை ஊட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி அவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அழகாயிருப்பலாம். அதனால கொம்பராவு நுண்மருங்குல் என்று கொம்பு போலே அரவு போலே நுண்ணிய மருங்கொலை, அதாவது இடையை உடையவளான ஆயர்மாதர் நப்பின்னை பிராட்டி. அந்த நப்பின்னை பிராட்டிக்கு இவன் என்னவாக, அதாவது நப்பின்னை பிராட்டி அவள் உதித்த குலம் அது ஆய்க்குலம். ஆனால் இங்கே சொல்லப்படுபவள் அவள் நப்பின்னை பிராட்டி அல்லள், அவள் யசோதை பிராட்டி. அவளையும் நப்பின்னை பிராட்டியையும் இதே போன்ற சொற்களாலே சொல்லுவதுண்டு. ஆனால் இங்கே அந்த கொம்பராவு நுண்மருங்குல் ஆயர்மாதர் என்று யசோதையை சொல்லி அவளுடைய பிள்ளையாய் என்று அப்படி வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்தவன் யார் என்றால், எம்பிரானுமாய வண்ணம் என்று எம்பிரானாக. எம்பிரான் என்னால் எல்லோருக்கும் எனக்கு சுவாமி, எனக்கு சுவாமி என்றால் எனக்கே சுவாமி என்றால் எல்லோருக்கும் அவன் சுவாமி என்று இப்படி இவனுடைய விஷயம். இதை என்கொல் என்கொல், என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம், எனக்கு சுவாமியாய், எனக்கு மட்டுமல்ல எனக்கு என்று சொல்லுகிற இடத்திலே தம்மை தாழ்ந்தவராக கொள்ளுகிறார் என்று கொண்டால், ஆழியார் தம்பிரான் என்று உயர்ந்தவனான திருவாழி ஆழ்வான் அவனுக்கும் இவன் சுவாமியாக அப்படி இவன் இருக்கிறான். அப்படி இவன் ஆழ்வாருக்கும் திருவாழி ஆழ்வானுக்கும் சுவாமியாய் இருக்கிறவன் என்னவாக வந்தான் என்றால், ஆய்க்குலத்திலே வந்து பிறந்தான், மீனாய் பிறந்தான், ஆமையாய் பிறந்தான் என்னால் இது என்கொல், இந்த நீர்மை என்கொல் என்று இந்த 35வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சேர்த்து அனுபவித்தார். தொடர்ந்து இங்கே இந்த ஆயர்மாதர் பிள்ளையாய் என்று ஆய்க்குலத்திலே கண்ணபிரான் வந்து அவதரித்தான் என்று சொன்னவுடனே மேலே தொடர்ந்து பல பாசுரங்களிலே கிருஷ்ணாவதார சரித்திரங்களையே பேசி அனுபவிக்கிறார் திருமழிசை ஆழ்வார் இந்த திருச்சந்த விருத்தத்திலே. அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே அவன் செய்த சேஷ்டிதங்கள் அவற்றையெல்லாம் சொல்லி ஒன்றை பார்த்தாலோ அது மேன்மையை தெரிவிக்கிறது, மற்றொன்றை பார்த்தாலோ அது அவனுடைய எளிமையை தெரிவிக்கிறது. இப்படி மேன்மையும் எளிமையும் கலந்த பசுங்கூட்டமாய் இவன் இருப்பது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்று பல பல பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். அதைத்தான் மேலே 36வது பாசுரத்திலேயும் என்ன தெரிவிக்கிறார், யசோதையனுடைய பிள்ளையாக பிறந்தவன் அவன் என்ன செய்தான் என்றால், அந்த சகடாசுரனை அழித்தான் என்று அசுரர்களை அழித்த வரலாறு என்று அந்த மேன்மையையும் சொல்லி கூடவே எளிமையையும் சேர்த்து அனுபவிக்கிறார். அடகத்த பூண்முலை அசோதையாய் சிபிள்ளையாய் சாடுதைத்தோர் புள்ளதாவி கள்ளதாய பேய்மகள் பீட வைத்த வைய கொங்கை ஐயபால் அமுது செய்து ஆடகைக்கு மாதர்வாய் அமுதமுண்டதென்போலோ. ஆடகத்த பூண்முலை அசோதை என்று தெரிவிக்கின்றார். அதாவது யசோதையானவள் அவள் நல்ல ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறாளாம். அந்த ஆபரணங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆபரணங்கள், பொன்னாலான ஆபரணங்கள். அதாவது ஆடகம் என்கிற வடமொழி சொல் அது பொன்னை குறிக்கக்கூடிய சொல்லது. ஆய்வள் ஆடகத்த பூண்முலை என்றால் ஆடகம் தங்கத்தாலே ஆன அணிகலன்கள் அதையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிற மார்பை உடையவளாய் அந்த யசோதை இங்கே கூறப்படுகிறாள். ஆடகத்த பூண்முலை அசோதை. அந்த அசோதை என்கிற ஆய்ச்சிக்கு அவன் பிள்ளையாக வந்து அவதரித்தான். அதேதான் கீழையும் கூட
35வது பாசுரத்திலேயும் தெரிவிக்கின்ற பொழுது ஆயர் மாதர் பிள்ளையாய் என்று சொன்னவர் அதை அப்படியே தொடருகிறார். ஆடகத்த புன்முலை அசோதையாய் சிபிள்ளையாய் ஷாடுதைத்து ஷாடுதைத்து என்னால் சகடாசுர பஞ்சனம் என்ற சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதாவது கண்ணனுக்கு காப்பாக கண்ணனை ஒரு வண்டியினுடைய அடியிலே அவள் தொட்டிலே இடுவது போல அப்படி இட்டு வைத்திருக்க அந்த சகடாசுரன் கண்ணனை அழிப்பதற்காக வந்தான் அல்லவா? அப்படி கண்ணனை அழிப்பதற்காக வந்த பொழுது அந்த சகடாசுரனை காலாலே எட்டி உதைத்து அவனை மாய்த்து விட்டான் கண்ணபிரான் என்கிற அந்த சரித்திரம் அது தெரிவிக்கப்படுகிறது. ஷாடுதைத்து அதற்கு மேல் ஓர் புள்ளதாவி என்றால் ஒரு புள்ளதாவி வந்த பேய்மகள் என்று பூதனை என்கிற அரக்கி அவள் இந்த திருவாய்ப்பாடிக்கு வருகின்ற பொழுதோ அவள் எப்படி வந்தாள் என்னால் அப்படி தன் ஒரு பறவையினுடைய உருக்கொண்டு வந்தாள் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையினாலே அந்த பூத்தனையை இந்த பாசுரத்திலே ஓர் புள்ளதாவி கள்ளதா வந்த பேய்மகள் கள்ளதாய பேய்மகள் அவள் வீட வைத்த வெய்ய கொங்கை என்று இவனை வீழ்வதற்காக வைத்திருந்த அந்த கொங்கை அதில் ஐய பாலமுது செய்து என்று அவளுடைய அந்த முளைப்பாலை உண்டு அவளையும் மாய்த்தான். அதோடு நின்றானா என்றால் உடனே அங்கே ஆய்ப்பாடியில இருந்த பெண்கள் எல்லாரும் ஓடி வந்து கண்ணபிரானை எடுத்துக்கொண்டு அவனுக்கு முத்தம் கொடுத்தார்களாம். அதையும் சொல்லுகிறார் இங்கே. ஆடகக்கை மாதர்வாய் அமுதமுண்டதென்கொலோ. ஆடகக்கை அதாவது தங்கத்தை எல்லாம் அணிந்த கைகளை தங்கத்தாலான வளைகளை அணிந்த கைகளை உடைய மாதர்கள் ஆய்ச்சியர்கள் அந்த ஆய்ச்சியர்கள் வாயமுதம் உண்டாய் நீ இது என்கொல் என்று அவனை கொண்டாடுகின்றார். அதாவது அந்த பூதனுடைய விஷத்தை பருகினார் அதற்கு இதுதான் பரிகாரம் போலும் என்று சொல்லும்படியாக அந்த ஆய்ப்பெண்களுடைய வாயமுதத்தையும் பருகினாயே இது என்ன ஆச்சரியம் என்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். நகரமும்